டிஎஃப்சி இங்கே வச்சு அப்ரோச் பண்ணுறதே இல்லை சில சமயம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 வருஷமாக நான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஒரு 16-20 இடத்துல வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம். பட் இந்த ப்ரோக்ராம் அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணாலும் அங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100-150 பேர் தான் வருவாங்க. பட் நிறைய பேர் வந்து டிஎஃப்சிஸே அப்ரோச் பண்ணுறதில்ல. ஈவன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறதுன்னு. அவங்க ஏதோ ஒரு டேட்டா போட்டு லாக் பண்ணி வச்சிடறாங்க. இது என்ன ஆகும், இவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்குங்கிறது தெரியுது. அப்போ வந்து அவங்க அந்த ப்ரௌசிங் சென்டர் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ முயற்சி செலுது. எல்லா ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க வந்து மினிஸ்டர்னுடைய ப்ரெசன்ஸில் தான் வந்து இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எல்லாமே அனுப்புகிறோம். பட் யாரும் படிக்கிறது இல்லை. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க டிஎஃப்சி போனால் போதும். சாய்ஸ் ஃபில்லிங் என்னால் வீட்டில் உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா டிஎஃப்சிக்கு போனால் அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அவங்க எதுவும் காலேஜஸ் இது சாய்ஸஸ் எல்லாம் அவங்க ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அங்கே நான் உட்காந்துட்டு என்னுடைய சாய்ஸஸ் வந்து நான் ஃபில் பண்ணிடலாம், நான் லாக் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறனால நான் டிஎஃப்சிக்கு போய் பண்ணலாம். ஸோ எல்லா விதமான ஹெல்ப்பும் வந்து டிஎஃப்சியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் டில் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவே 110 டிஎஃப்சிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கு.